மலச்சிக்கல் என்று ஒன்று இருந்தால் பல சிக்கலை அது கொண்டு வந்து சேர்த்து விடனா மலம் சிக்கக்கூடாது. பெண்களுக்கு ரொம்ப சங்கடமா அதை கட்டுன்னா பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஓரின்னு வந்துட்டு அந்த போய் இறங்குற வரைக்கும் அவங்க நெளியலை சொல்லவே முடியாது. 3 வேளை உணவிலும் சாலட் எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழைப்பழத்தை ஒவ்வொரு வேளை உணவுக்கு பிறகு சாப்பிட வேண்டும். ஒரு செவ்வாழைப்பழம் இவ்வளோ நீட்டு சாப்பிட்டா வயிறு அதுவே ஃபுல்லாகிடும். அது மேலே போட்டு இன்னும் உணவை போட்டு கடித்தோம்னா என்ன ஆகும் பாருங்க. அப்போ என்ன பண்ணணும், பழத்தில் மலத்தை நன்றாக நீக்குகிற பழங்கள் என்னென்ன. பப்பாளி பழத்தை இரவில் 2 கீத்து சாப்பிட்டா அல்லது ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு கீத்து சாப்பிட்டா கண்ணுக்கும் நல்லது, குருதிக்கு நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் அவ்வளவு இருக்கிறது. அத்திப்பழம் அல்லது அத்தி வற்றல் கட்டாயமாக மலச்சிக்கலை போகக்கூடிய ஆற்றல் உடையது. மலம் நன்றாக நீங்குவதற்கு முதல் மருந்துமா தினம் 2.5 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். உணவை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். காஸ்மோ ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆரோக்கியம் குறித்து நம்மளுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக அறிவியல் சித்தர் டாக்டர் அன்பு கணபதி நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில மலச்சிக்கல் இதை பத்தி சொல்லுங்க சார். நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம், பட் இருந்தாலும் நேயர்கள் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்க சொல்லி. இந்த மலச்சிக்கல் தொந்தரவு நிறைய பேருக்கு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். இப்ப எல்லா நோயுமே நம்ம அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் சார். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. இதை சித்த மருத்துவத்துல எப்படி அணுகணும்? மலச்சிக்கல் சித்தர்கள் சொல்லுகிறார்கள் பல சிக்கல் தரும். மலச்சிக்கல் என்று ஒன்று இருந்தால் பல சிக்கலை அது கொண்டு வந்து சேர்த்து விடனா மலம் சிக்கக்கூடாது. திண்ணம் 2 சிக்க அடக்காமல் பெண்ணுக்குள் ஒன்றை பெருக்காமல் உண்ணுங்கால் நீர் சுருக்கி மோர் பெருக்கி நெய்யுருக்கி உண்பவர்தம் பேருரைக்கில் போமே பிணி. பேரை சொன்னாலே நோய் ஓடிபடும் சொல்றான். என்னன்னா 2 விஷயங்களை அடக்கிற ஒரே ஒரு ஜீவன் மனுஷன்தான். மீது விலங்குகள் எல்லாம் மலம் கழிக்கணும்ன்ற உணர்வு வந்து அங்கேயாவது கழிச்சிடும். சிறுநீர் போகணும்னு நினச்சா அது மாடு போயிட்டே இருக்கும், சிறுநீர் போயிட்டே இருக்கும். நான் மனுஷன் மட்டும்தான் சமூக கட்டுப்பாட்டின் காரணமாக சூழ்நிலை கருதி சிறுநீரையும் மலத்தையும் அடக்குகிறார். குறிப்பா பெண்களுக்கு ரொம்ப சங்கடமா அதை கட்டுன்னா பஸ்ஸில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் ஓரின்னு வந்துட்டு அந்த போய் இறங்குற வரைக்கும் அவங்க நெளியலை சொல்லவே முடியாது. அதனால பல வகையான இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். என்னென்னா ஃபீக்கல் ரிசாப்ஷன் ஒன்று உண்டு. மலக்குடலில் தேங்கி இருக்கிற மலம் அங்கு நெடுநாள் தங்கினால், அதில் நெடுநேரம் தங்கினால் அதில் இருக்கிற அசுத்தம் திரும்ப குருதியிலே உறிஞ்சப்படுகிறது. டாக்ஸின்ஸ். சித்த மருத்துவம் அதை முழுமையாக அதை ஏற்றுக்கொள்ளுகிறது. அதனால்தான் தினம் 2, வாரம் 2, மாதம் 2, வருடம் 2ன்னு ஒரு சட்டத்தையே போட்டான் சித்த மருத்துவத்தில். தினம் 2 முறை கட்டாயம் மலம் கழிக்க வேண்டும், காலை மாலை. சரி, ஒரு வேலையே கஷ்டமா இருக்கு, 2 வேளை எப்படி சார் இது பாசிபிள்? மலம் நன்றாக நீங்குவதற்கு முதல் மருந்துமா தினம் 2.5 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும். 1. 2வது, உணவை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். பழம், காய்கறிகள், சாலட், காய்கறிகளை சேர்க்க. இப்போ அசைவ உணவுகள் சாப்பிட்டா கூடமா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் பாருங்க, நிறைய காய்கறிகளை பழங்களை வைக்கிறார், சாலட் கொடுக்குறாரு. பர்பஸ் என்ன? அடுத்த நாள் சிக்கல் இல்லாமல் மலம் கழிய வேண்டும். இப்போ பிரியாணி இருக்குமா, பிரியாணிக்கு ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு பல மசாலா பொருட்களை போடுவார்கள். அனாசி முட்டு போடுவார்கள், பட்டை போடுவார்கள், லவங்கம் போடுவார்கள், ஏலக்காய் போடுவார்கள். இது எல்லாருக்கும் தெரியும். சோம்பு போடுவார்கள். ஆனால் ஒன்றை தவறாமல் இஸ்லாமியர்கள் தயாரிக்கிற பிரியாணியில் கட்டாயம் இருக்கும், மராட்டி முட்டு. மராட்டி முட்டுக்கு மலத்தை இலகி வெளியே போக வைக்கிற ஆற்றல் உண்டு. பிரியாணி சாப்பிட்டா யாருக்குமே கான்ஸ்டிபேட் ஆகும். அப்போது பிரியாணி சாப்பிட்டு கான்ஸ்டிபேட் ஆகி கான்ஸ்டிபேஷனால் அவனுக்கு பைல்ஸ் வந்து பல நோய்கள் வந்துவிடக்கூடாது என்று இந்த உணவை மருந்தாக்கினார். இப்போ கொண்டு வந்து அதில் வந்து மராட்டி முட்டை சேர்த்தார்கள். அப்படி மலம் கழிப்பது என்பது தினம் நடக்க வேண்டும். 2 வேளை நடந்தால் நல்லது. 1 வேளையாவது கட்டாயம் மலம் உடலில் இருந்து நீங்க வேண்டும். பழைய மலம் உடலில் தங்குவது பல நச்சுக்களை உடலில் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஏதுவாகிறது. ஓகே, இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்கு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான உணவு முறைகளை கையாளணும், என்ன மாதிரியான உணவு காய்கறிகளை சாப்பிடணும் சார்? பொதுவாக வந்துமா சாலட், 3 வேளை உணவிலும் சாலட் எடுத்துக்கொள்ள வேண்டும். சாலட்னா பெரிய ஒன்றும் கிடையாது. ஒரு வெங்காயம், வெள்ளரிக்காய்,
கேரட்டு, தக்காளி பழம் ஒன்று ஒன்றில் ஒரு 3 அல்லது 4 ஸ்லைஸு தட்டில் வச்சுட்டா எவ்வளோ அழகாக இருக்கும். அதை அப்படியே சாப்பிட்லாம். சிலருக்கு அந்த வெங்காயம் கொஞ்சம் காரமாக இருக்குதுன்னு சொல்லுவார். கொஞ்சம் எலுமிச்சம்பழ சாறை பிழிஞ்சு விட்டுட்டு அது மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் உப்புத்தூளை தூவிட்டும் சாப்பிட்லாம். அப்போது இந்த சாலடே 3 வேளையும் எடுத்துக்கொள்வது மலச்சிக்கலை அகற்றிவிடும். இன்னொன்று பழம். பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா வாழைப்பழம் சாப்பிட்டா மலம் நீங்கிடும், வாழைப்பழம் சாப்பிட்டா நல்லது. வாழைப்பழத்தை இரவில் போய் சாப்பிட்றத மட்டும்தான் பண்ணுவார். வாழைப்பழத்தை ஒவ்வொரு வேளை உணவுக்கு பிறகும் சாப்பிட வேண்டும். எனக்கு சர்க்கரை வியாதி இருக்கியா, நான் என்னையா பண்ண வெயிட் போட்டுரும், வெயிட் போட்டுரும் தான். வாழைப்பழம் சாப்பிட்டா வெயிட் போடும். அப்போ என்ன பண்ணணும், அளவாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த சத்தை எரிக்கிற அளவுக்கு தேக பயிற்சி செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். வாழைப்பழத்தில் சின்ன பழம் எடுத்துக்கிட்டால் போகிறோம். ஒரு செவ்வாழை பழம் இவ்வளோ நீட்டு சாப்பிட்டா வயிறு அதுவே ஃபுல்லாகிடும். அது மேலே போட்டு இன்னும் உணவை போட்டு கடிச்சோம்னா என்ன ஆகும் பாருங்க. அப்போ என்ன பண்ணணும், பழத்தில் மலத்தை நன்றாக நீக்குகிற பழங்கள் என்னென்ன, அதுக்குன்னு தனி பழம் இருக்கா சார்? பழம் இருக்கு, நாம் சாப்பிட்ற பழம் தான், ஆனால் நமக்கு அது தெரியலையே. பப்பாளியை போல மலத்தை எளிதில் இலகை செய்து போக செய்கிற பழம் இல்லை, தெரிவதில்லை. பப்பாளி பழத்தை இரவில் 2 கீத்து சாப்பிட்டா அல்லது ஒவ்வொரு வேளையும் ஒவ்வொரு கீத்து சாப்பிட்டா கண்ணுக்கும் நல்லது, குருதிக்கு நல்லது. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதில் அவ்வளவு இருக்கிறது, அவ்வளவு நன்மை பயக்கக்கூடியது. பப்பாளி உடனே ஐயோ பப்பாளி பழத்தை சாப்பிட்டா அபார்ஷன் ஆகிடும். எந்த ஆம்பளைக்கு அபார்ஷன் ஆக போகுது? ஏன்னா நீங்களாவது சாப்பிடலாமில்ல. பெண்கள் எல்லாருக்கும் எனக்கு கற்புற்று இருக்கிற காலத்தில் அது ஒரு வதந்திம்மா. பப்பாளி பழம் சாப்பிட்டாக்கா உடனே கரு கலைஞ்சு போயிடுங்கிறது ஒரு வதந்தி. என்ன கண்டுபிடித்தார்கள் அறிவியல் ஆய்வில், பப்பாளி விதையிலிருந்து எடுக்கப்பட்ட சத்து பொருள் அபார்ஷனை இன்டியூஸ் பண்ணணும். பப்பாளி பழத்தில் அபார்ஷன் வராது, ஆனால் கொஞ்சம் ஹீட்டு, அதுக்காக பயப்படுகிறார்கள். பப்பாளி பழம் நல்ல மிகச்சிறந்த மலம் இலக்கி, வாழைப்பழம் மிகச்சிறந்த மலம் இலக்கி, அத்திப்பழம் அல்லது அத்தி வற்றல் கட்டாயமாக மலச்சிக்கலை போகக்கூடிய ஆற்றல் உடையது. இப்படி பல கீரைகள் எல்லா கீரைகளுக்கும் பொதுவாக, குறிப்பாக இளங்கீரை என்பது முளைக்கீரைன்னு சொல்லுவோம். இளங்கீரை நாவுக்கு இதமாம், கிளம்பு சுரகாசம் போக்கும், தொடர்பசி உண்டாக்கும், பிரகாசமாய் எடுத்து பேசுன்னு சொல்லுவார். இளங்கீரை அவ்வளவு நல்லது உடம்புக்கு, சாப்பிட மாட்டேங்கிறமே. இளங்கீரை, அரைக்கீரை, தூதுவளைக்கீரை, முடக்கருத்தான் கீரை அவ்வளவு சிறந்த மலத்தை இலக்கி போக செய்கிற ஒரு கீரை. இவைகளை எல்லாம் உணவில் சேர்த்துக்கொள்ளலாம். இதையெல்லாம் சாப்பிட்றையா, தண்ணி குடிக்கிறையா, பழம் சாப்பிட்றையா, கீரை சாப்பிட்றையா, இருந்தாலும் ஒன்றும் கதைக்கு ஆக மாட்டுது என்பவர்கள் உண்டு. அவர்களுக்கு என்று ஒரு தயாரிப்பை சொல்லுகிறேன். இதை நீங்கள் தயாரித்து கையாளலாம். குட்லக் என்று அதற்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன். இரவு விஷய குட்லக், காலையில் குட்லக் கிடைக்கிட்டு, இரவு 1 அல்லது 2 மலச்சிக்கலுடைய தீவிரத்துக்கு ஏற்றாற் போல கேப்சூலாக கிடைக்கிறது. அன்பு ஃபார்மாவிலேருந்து இந்த குட்லக்குன்னு மாத்திரையாக பண்ணியிருக்கோம். இது எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ரகசியமே இல்லை, எல்லாரும் செய்யலாம். சூரத்து நிலாவரை அல்லது திருநெல்வேலி சென்னா நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். நிலாவரை, இந்த நிலாவரை 40 விழுக்காடு நிலாவரை எடுத்துக்கணும். மீதி நான் சொல்ல போகிற மூலிகைகளை எல்லாம் ஈக்குவல் ப்ரப்போர்ஷன், இதில் ஒரு 40-50 விழுக்காடு கூட நிலாவரை எடுத்துக்கொள்ளலாம். பிறகு ஓமம், சீரகம், கடுக்காய், சிவதை, இந்துப்பு, இந்த பொருள்கள் தான் நிலாவரை சேர்த்து 7 பொருள்கள். இவைகளை எல்லாம் உள்ளடக்கியது தான் இந்த குட்லக் என்பது. இப்போ நான் சொல்லிட்டேன் அளவு. இந்த ஒன்றை பொறுத்த வரையில் ஒரு 40-50 விழுக்காடு எடுத்துங்க. மீதி இருப்பதையெல்லாம் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனில் எடுத்துங்க. எடுத்து உலர் அரவை கருவி மிக்சியில் போட்டு அரைத்தோ அல்லது மிஷினில் கொடுத்து அரைத்தோ பவுடராக எடுத்து கொண்டு வந்து விட்டு அதிலே ஒரு சுத்தி முறையை கையாள வேண்டும். என்னென்னா, பிட்டவியலாக பாலில் அவித்து உலர்த்தி பயன்படுத்துதல்னு சித்த மருத்துவத்தில் ஒரு முறை உண்டு. இந்த கீழே தண்ணீருக்கு பதிலாக ஒரு இட்லி சட்டியில் பால் எடுத்துக்கொண்டு அது மேலே வேடு கட்டி இந்த சூரணத்தை அது மேலே பரப்பி மூடி ஒரு 3-4 ஆவி வருகிற வரையில் அதை வேக வைத்து எடுத்து திரும்ப அதை உடைத்து காய வைத்து பவுடராக்கி பயன்படுத்தினால் சிக்கலே இருக்காது. இந்த குட்லக்கில் என்ன ஒரு சிறப்புனாமா, சிலருக்கு சில மலம் இலக்கி மருந்துகளை எடுத்துக்கொள்கிற போது 2-3 முறை மலம் போகிறது என்பார்கள், மலம் நுரைத்து கொண்டு போகிறது என்பார்கள்,
மலம் இரைச்சல் சத்தத்தோடு போகிறது என்பார்கள். மலம் இயற்கையாக கழியவில்லை, ஒரு அசௌகரியத்தோடு போகிறது. இதில் எதுவுமே இருக்காதுமா, நேச்சுரல். அது என்னன்னா அந்த மலக்குடலையும் அது இயக்கி அந்த லாக்ஸேட்டிவ் மூமெண்ட்னு சொல்லுவார். இந்த பெரிஸ்டால்சிஸ் என்று அந்த குடலுடைய இயக்கத்துக்கு பேர். அந்த இயக்கத்தை செய்து அந்த மலத்தை இறுகி விடாமல் அது ஒரு வாழைப்பழ ஸ்டேஜில் இருக்க மாதிரி வைத்து மலத்தை அப்படி சாதாரணமாக வெளியில் கொண்டு வருகிற ஆற்றல் அதற்கு உண்டு. ஏன்னா மலச்சிக்கல் இருந்தால் முக்கியமாக வர கஷ்டம் ஃபிஷர் பைல்ஸ். ஆக மலச்சிக்கல் வருகிற போதே அதை இல்லாமல் பார்த்து கொண்டால், ஏன்னா பலர் வந்து சொல்லுவார்கள், இன்னைக்கு மலம் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுயா, அன்னைக்கு அப்படியே மலம் போன போது ஒரு பெருமா கோயிலில் காவி அடித்த மாதிரி ஒரு பிளட் அப்படியே பூசி இருந்தது, அன்னையிலேருந்து ஃபிஷர்னு சொல்லிட்டாங்க, எனக்கு மலம் போகிற போதெல்லாம் எரிகிறது, வலிக்கிறது. அப்போது மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் வில் காஸ் பைல்ஸ். இப்போ அது இல்லாமல் இருக்கணும்னா மலச்சிக்கலை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஓகே, மலச்சிக்கலுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் நீங்க சொன்னீங்க. என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது அவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது? அசைவ உணவுகளில் பிரியாணி போன்ற உணவுகளில் நிச்சயமாக மலச்சிக்கல் வரும். சிலவங்க எல்லாம் டெய்லி பிரியாணி சாப்பிட்றவங்களா இருக்காங்க. இந்த மராட்டி முட்டையெல்லாம் போட்டு செய்த பிரியாணியாக இருந்தால் அந்த பிரச்சனை வராது. இன்னொன்று பார்த்தீங்களா, பிரியாணிக்கு தயிர் பச்சடி, தயிர் கட்டாயமாக எடுப்பாங்க, தயிர் பச்சடி. அது உஷ்ணத்தை குறைத்து மலத்தை எளிதில் நீக்குவதற்கு உதவும். அதிகமாக புளி சேர்த்து செய்கிற உணவுகள் மலச்சிக்கலை உருவாக்கும். அதிக காரமான உணவுகளும் மலச்சிக்கலை உருவாக்கும். இதையெல்லாம் நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த பர்டிகுலர் உணவுனால மலச்சிக்கல் வரும்னு ஒரு உணவை சொல்ல முடியாது. நன்றாக மென்று கீரைகளோடு சேர்த்த உணவாக இது இருக்குமானால் மலச்சிக்கலே வராது. ஓகே, இந்த பரோட்டா மைதா மாதிரியான உணவுகளை அதிகமாக எடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் வர வாய்ப்பு இருக்கா சார்? சிலர் அதை சொல்லுகிறார்கள். ஆனால் பரோட்டாவில் நன்றாக மலம் நீங்கும். ஏன்னா அது வந்து அதனுடைய செரிமான சக்தியை முழுமையாக நிறைவுறுவதில்லை. அதனால் இந்த பரோட்டாலாம் சாப்பிட்டா மலம் நல்லா போகும். அதுலேயும் சிலர் கான்ஸ்டிபேஷன் வருதுன்னு சொல்பவர்களும் உண்டு. ஆனால் பொதுவாக எந்த உணவு அவர் உடம்புக்கு ஏற்றதாக இருக்கிறது என்பதை அவரவர்கள் தீர்மானிக்க வேண்டும். என்ன அதை கவனிக்கணும். நாம் செய்கிறதே இல்லைம்மா. காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது, மறந்துடுவோம். எதை மறக்கக்கூடாதோ அதை மறந்துடுவோம். இரவு என்ன சாப்பிட்டோம், காலையில் எழுந்து மலம் போகிறோம், சிறுநீர் கழிக்கிறோம். சிறுநீர் கழிக்கிற போது ஒரு எரிச்சல் இருக்கிறது, மலம் கழிக்கிற போது வலி இருக்கிறது. என்ன பண்ணோம், நேற்று இரவு என்ன சாப்பிட்டோம், நேற்று மதியம் என்ன சாப்பிட்டோம், நேற்று என்ன செய்யாம விட்டோம், என்ன செஞ்சோம் பார்த்தா தெரிஞ்சிடும் நமக்கு. இன்னும் தப்பு பண்ணிவிட்டோம், அடுத்த நாள் சரி செய்துட்டா சரியா போச்சு. இப்பெல்லாம் டாக்டர் எக்ஸாமின் பண்ணும்போது கூட அவங்களுக்கு அது சொல்ல தெரியறது இல்லை. சொல்ல தெரியுது இல்லை. கேட்டா அவங்க டாக்டர் கேட்பாரே, ரொம்ப மண்டை சொரிஞ்சுக்கும், என்னவோ பரீட்சையில் தெரியாத கேள்வியை கேட்ட மாதிரி. நம்மளே இதை கால்குலேட் பண்ணிக்கலாம். பல நோய்களை வராமல் தடுக்கவும், வந்தால் அதை ஆரம்பத்திலேயே எடுக்கவும் நம்மாலேயே முடியும். எப்போ, அதற்கேற்ற உணவு, அதற்கேற்ற உடற்பயிற்சி, அதற்கேற்ற தபம், இந்த 3 இருக்கிற வரைக்கும் நோயே கிடையாது. நிச்சயமா. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில மலச்சிக்கல், பெரும் சிக்கல், அந்த சிக்கலை எப்படியெல்லாம் நம்ம தீர்த்துக்கலாம், என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும், என்ன மாதிரியான உணவு முறைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி மாமாஜி.